உங்க பேர் என்ன பேரு? உங்க பேர் ஆறுமுகமா? சரி, ஆறுமுகம். ஆறுமுகம் போட்டாச்சு. இந்த ஆறுமுகத்துக்கு எத்தனை மாத்திரை கண்டுபிடிக்க போறோம்? கண்டுபிடிப்போமா? ஆவணா என்னது? நெடிலா? அப்ப நெடிலுக்கு எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. ரு குறி எத்தனை மாத்திரை? 1 மாத்திரை. மு மு 1 மாத்திரை. க 1 மாத்திரை. இம்முக்கு எத்தனை மாத்திரை? இம் அரை மாத்திரை. அப்ப எத்தனை மாத்திரை? 3, 4, 5, 5.5 மாத்திரை. ஆறுமுகத்துக்கு எத்தனை மாத்திரை? 5.5 மாத்திரை. ஆறுமுகம் வேற யாரும் இல்லை, எங்க அப்பா பேர் தான் ஆறுமுகம். சரிங்களா? இப்போ 6ஆம் வகுப்புல இயல் 1ல தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்புல இருக்கக்கூடிய இலக்கணத்தை நம்ம பார்க்க போறோம். போலாமா? மொழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் பயன்படக்கூடியது. இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா உங்களுக்கு புரியுது இல்ல, நான் எழுதுறேன் அப்படின்னா உங்களுக்கு புரியுது இல்ல, இவற்றை தரக்கூடிய எது அப்படின்னா மொழி. ஒருவன் பேசவும் எழுதவும் சிறப்பாக அமையக்கூடிய எது என்றால் அது எழுத்து என்று சொல்லப்படுகிறது. அந்த எழுத்துக்களுடைய வகையையும் அந்த எழுத்துக்களில் அமைந்திருக்கக்கூடிய தொகையையும் சொல்லக்கூடிய இலக்கணம் தான் எழுத்துக்களின் தொகை வகை அப்படின்னு சொல்லிருக்க. தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்க இப்ப அந்த பாடத்துக்குள்ள போகலாமா? வகுப்பு 6 தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படின்னு சொல்லி தலைப்புல உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை பார்க்க போறோம். பார்க்கலாமா? இப்ப தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். தொகைனா தொக்குதல் அப்படின்னு பேரு. தொகைனா தொக்குதல் அப்படின்னா மறைதல் அப்படின்னு பேரு. அப்ப எழுத்துக்கள் மறைந்து வரக்கூடியது, சொற்கள் மறைந்து வரக்கூடியது என்ன சொல்றோம்? தொகைன்னு சொல்றோம். இப்ப என்கிட்ட ரூபா பணம் இருக்குல்ல, இந்த பணத்துக்கு இன்னொரு வகையில் என்ன சொல்லுவோம்? தொகைன்னு சொல்லுவோம்ல. அது ஏன் பணத்திற்கு மட்டும் தொகைன்னு சொன்னாங்க தெரியுமா? பணம் என்னுடைய பையில இருக்குது. அந்த பை இப்ப வெளியில தெரியுதா? இல்ல உள்ள மறைஞ்சியான இருக்குது. அப்ப அதுக்கு தொகைன்னு பேர் வச்சான். உனக்கு அந்த தொகை தர்றேன், எனக்கு 1 லட்ச ரூபா தொகை கிடைக்க போகுது, இதெல்லாம் சொல்றாங்க இல்ல. அப்ப தொகை அப்படின்னா பணத்துக்கும் குறிக்குது இல்ல. அப்ப பணம் எங்க இருக்குது? உள்ளதானே இருக்குது. அப்ப மறைஞ்சு இருக்குதுல்ல. அப்ப மறைஞ்சு இருந்தால் அதற்கு தொகை என்று பெயர். இப்ப தமிழ் மொழியோட இலக்கண வகையில் எத்தனை அப்படின்னா 5 சொல்றாங்க. இலக்கண வகை எத்தனது? 5. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று சொல்லக்கூடிய 5 வகையான இலக்கணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 5 வகை இலக்கணங்கள் தான் எழுத்துக்களினுடைய அடிப்படையாக விளங்கக்கூடியது. முதல்ல எழுத்துக்களை பத்தி பாடப்பகுதியில கொடுத்துருக்காங்க. இப்ப எழுத்துக்களை பார்க்க போறோம். பார்க்கலாமா? இப்ப எழுத்துனா என்னப்பா? எழுத்துனா என்னது? எழுத்துனா எழுதப்படுவதால் எழுத்து, அவ்வளவுதான். நான் பேசுறேன்ல, அதை எழுதுறமா? அது ஒளியாகுதா? நான் பேசுறது ஒளி. நான் பேசுறது ஒளியா? சவுண்ட் சொல்றோமா? பேசுறது ஒளி. அப்ப நான் பேசக்கூடியது ஒளி வடிவமாக எழுப்பப்படுதா? அது வரி வடிவமாக எழுதப்படுதா? அதனால அதற்கு எழுத்து என்று பெயர். சரிங்களா? எழுதப்படுவதால் எழுத்து, அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு சொன்னோம்ல. இப்ப எழுத்து பார்க்க போறோம். எழுத்து எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அவை உயிரெழுத்து, மெய்யெழுத்து. உயிரெழுத்து, மெய்யெழுத்து அப்படி சொல்றோம். உயிரெழுத்து மெய்யெழுத்துன்னு சொல்றோம். உயிரெழுத்து மெய்யெழுத்து சொல்லிட்டோமா? இப்போ உயிரெழுத்துனா என்ன, மெய்யெழுத்துனா என்ன உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ உயிரெழுத்து அப்படிங்கிறது ஆனாவில இருந்து அவ்வண்ணா வரைக்கும் வரக்கூடிய எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் என்னது? இக்குல இருந்து இன்னு வரைக்கும் வரக்கூடிய எழுத்துக்கள். இப்ப ஆனாவில இருந்து அவ்வண்ணா வரைக்கும் எத்தனை எழுத்து? 12 எழுத்து. இக்குல இருந்து இன்னு வரைக்கும் வரக்கூடிய என்ன எழுத்து? 18 எழுத்து. மொத்தம் எத்தனை எழுத்து? 30 எழுத்துக்கள். இந்த 30 எழுத்துக்களுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா தமிழின் முதல் எழுத்துக்கள் சொல்றோம். முதல் எழுத்துக்கள் அப்படி சொல்றோம். அப்ப தமிழின் முதல் எழுத்துக்கள் அப்படி சொன்னா 30 எழுத்துக்கள் சொல்றோம். அப்ப 12ஐயும் 18ஐயும் கூட்டு எத்தனை வரும்? 30 வருகின்றது. அப்ப 30 முதல் எழுத்துக்களை பற்றி சொல்லக்கூடியது. இப்ப உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆக முதல் எழுத்துக்கள் 30 சொல்லியாச்சு. இப்ப இந்த உயிரெழுத்து இருக்குல்ல, இந்த உயிரெழுத்தை ஏப்பா உயிர்னு சொல்றோம்? ஏன் உயிரெழுத்து சொல்லணும் தெரியுமா? இப்ப இந்த ஆனாவில இருந்து அவண்ணா வரைக்கும், ஆனா, ஆவண்ணா,
ஈனா ஈயண்ணா ஊனா ஊவண்ணா ஏனா ஏயண்ணா ஐயண்ணா ஓனா ஓவண்ணா அவ்வண்ணா இருக்கா? இந்த எழுத்துக்களை நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா 3 வகையில இந்த வார்த்தையை உச்சரிக்கலாம். எப்படி தெரியுமா? வாயை திறக்கிறதுனால 1, அடுத்து உதடுகளை விரிக்கிறதுனால 2, அடுத்து உதடுகளை குவிக்கிறதுனால 3. இப்போ 3 விதமா நான் சொல்ல போறேன், எல்லாரும் கவனிக்கல. இப்ப ஆனா அவனா எப்படி தெரியுமா? அ ஆ வாய் திறக்குதா? இ ஈ உதடு விரியுதா? உ ஊ உதடு குவியுதா? ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ வருதா? அப்ப வாயை திறக்கும் போது எழுத்துக்கள் பிறக்குதா? இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த உயிரெழுத்துக்கள் ஏன் சொன்னோம் தெரியுமா? வேற ஒண்ணும் இல்ல, இந்த உயிரெழுத்துக்கள் பூரா காற்று மூலமாக தான் உச்சரிக்கப்படுது. நம்ம நம்ம வாயை திறக்கும் போது காற்று உள்ள போகுதா? நம்ம வாயை திறக்கும் போது காற்று உள்ள போகுதா? இப்ப காற்று உள்ள போய் என்ன செய்யுது? இந்த எழுத்துக்களை உச்சரிக்க வைக்குது. இப்ப பாருங்களேன், அ ஆ காற்று உள்ள போகுதா? ஏ ஏ காற்று உள்ள போகுதா? உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. அப்ப காற்று மூலமாக பிறக்கப்படுவதால் இதற்கு உயிர் என்று பெயர். இப்ப நம்ம உடம்புல ஓடுதுல, இப்ப நம்ம உயிரோட இருக்கும்போது அதுக்கு யார் காரணம்? காற்று தானே காரணம். இப்ப காற்று உள்ள போயிட்டு வெளியே வருதா? அதே மாதிரி இந்த எழுத்துக்களை உச்சரிப்பதற்காக காற்றானது உள்ள போயிட்டு வருது. அப்ப உயிர் வாழ்வதற்கு எது தேவை? காற்று தேவை. காற்று மூலமாக இந்த உயிரெழுத்துகள் எழுப்பப்படுவதால் இதற்கு உயிரெழுத்துகள் என்று பெயர். சரிங்களா? அது உயிரெழுத்துகள். சரி சார், இப்ப வந்து இக்கு இங்கு, இப்ப மெய்யெழுத்து இருக்கு. மெய்யெழுத்துல இக்கு இங்கு இச்சு இஞ்சு இத்து இன்னு இத்து இந்து இப்பு இம்மு ஈ இர் இல் யோ இல் இல் இற்று இன் இருக்கா? மெய்யெழுத்துக்கள் இருக்கா? இந்த மெய்யெழுத்துக்களை உச்சரிக்கணும். எப்படி தெரியுமா உச்சரிக்கணும்? இந்த மெய்யெழுத்துக்களை நீங்க உச்சரிச்சீங்கன்னா என்னமாகும்? நம்மளுக்கு உடம்பே அதிரும். இந்த மெய்யெழுத்துக்களை உச்சரிக்கும் போது உடம்பு அதிரும் பாருங்களேன். இக் இங்க் இச் இஞ்ச் இட் இன் இத் இந்த் இப் எம் ஈ எர் எல் யவ் இல் இல் இற்று இன். அப்ப உடம்பே அதிரும் பாருங்க. இப்ப பாருங்களேன், இந்த மெய்யெழுத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா? இந்த மெய்யெழுத்தை சொல்லும் போது வல்லினம் சொல்றோம். வல்லினம் வல்லினம் மெல்லினம் அடுத்து இடையினம் சொல்றோம். இடையினம் சொல்றோமா? இப்ப வல்லினம் எது? கசட தப்பற கசட தப்பற. மெல்லினம் எது? ஞஞன நம்மன ஞஞன நம்மன. இடையினம் எது? யரல வள்ளல. சொல்றோமா? இந்த எழுத்துக்களை நீங்க மார்புல வச்சு சொல்லணும். இப்ப இந்த எழுத்துக்களை எப்படி தெரியுமா உச்சரிக்க போறோம்? உடம்பே அதிரும் பாருங்களேன். இப்ப வல்லினம் இருக்குல்ல, வல்லினத்தை மார்புல கையை வச்சுக்கீங்க. மார்புல கையை வச்சுக்கிட்டு கசட தபற அப்படி சொல்லுங்களேன். சொல்லுங்க. மார்புல கையை வைங்க. மார்புல கையை வச்சுக்கிட்டு கசட தபற சொன்னீங்கன்னா மார்பு அதிரும். அப்ப மார்பிலிருந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் இந்த கசட தபற. சரிங்களா? அடுத்து மெல்லினம் நம்மன சொல்லுங்க. இப்ப இதை எப்படி சொல்லணும்? மூக்க பிடிச்சிட்டு சொல்லணும். நம்மன மூக்கு அதிருதா? அப்ப நம்மன என்று சொல்லக்கூடிய அமைப்புல மூக்கிலிருந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள். சரிங்களா? அடுத்து இடையின எழுத்துக்கள். இந்த இடையின எழுத்துக்கள் யாரல்ல வள்ளல்ல. இதை எப்படி, இது எங்க இருந்து பிறகு அப்படின்னா அந்த கழுத்தை பிடிச்சிக்கிறீங்க. இந்த கழுத்தை பிடிச்சிக்கிட்டு யாரல வளல சொல்லி பாருங்களேன். இது அப்படியே கழுத்து அதிரும். அப்ப இது வந்து வள்ளி எழுத்துக்களை கசட தபற சொல்லும் போது மார்பு அதிருது. மெல்லிய எழுத்துக்கள் எங்கன்னு நம்ம சொல்லும் போது மூக்கு அதிருது. இடையின எழுத்துக்களை யரல வளல சொல்லும் போது என்ன அதிருது? கழுத்து அதிருது. அப்ப இது 3 வகையாக இது பிறக்கின்றது. சரிங்களா? இப்ப உயிரெழுத்துக்கள் சொன்னோம்ல, உயிரெழுத்துக்கள் ஆனா ஆவணம் சொல்லமுல. இப்ப ஆனா ஆவணம் குறில் நடில் பார்க்க போறோம். உயிரெழுத்துக்கள் இதுல வந்து ஆனா ஆவணம் பார்க்க போறோம். இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். இந்த எழுத்துக்கள் சொல்றோம்ல, எழுத்துக்கள் சொல்லக்கூடாது, எழுத்துக்கள் அப்படி சொல்லக்கூடாது.
இந்த எழுத்துக்கள் சொல்லக்கூடாது. எழுத்துகள் ஏன் தெரியுமா? இந்த கல் எங்கெங்கெல்லாம் முடியுதோ அங்க ஒற்றெழுத்து வரக்கூடாது. இப்ப வாழ்த்துகள், வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது. வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது. அப்ப இது அடிச்சிடணும், இக்கு அடிச்சிடணும். வாழ்த்துகள், அவ்வளவுதான். எங்கெங்கெல்லாம் கல்விகுதி வருதோ, எங்கெங்கெல்லாம் கல்லுன்னு முடியுதோ அங்க ஒற்றெழுத்து வரக்கூடாது. இப்ப அவர்கள், அவர்கள் சொல்றோம், அவர்கள் தானே, அவர்கள் சொல்ல மாட்டோம். இவர்கள் சொல்ல மாட்டோம். இவர்கள், அவர்கள், இவர்கள். சரிங்களா? அப்ப எழுத்துக்களை உச்சரிக்கின்ற பொழுது எழுத்துகள், வாழ்த்துகள், அவர்கள், இவர்கள் உச்சரிக்கிறப்பா அப்ப கல்விகுதி வந்தா இங்க ஒற்றெழுத்து வரக்கூடாது. சரிங்களா? இப்ப பாருங்க, உயிரெழுத்துக்கள் ஆனால இருந்து அவனா வரைக்கும் சொன்னோம்ல. ஆனா, ஆவண்ணா, ஈனா, ஈயண்ணா, ஊனா, ஊவண்ணா, ஏனா, ஏயண்ணா, ஐயண்ணா, ஓனா, ஓவண்ணா, அவ்வண்ணா சொன்னமா. இதுல குறில் நெடில் பார்க்கணும். இதுல என்ன சார் குறில் இருக்கு, என்ன சார் நெடில் இருக்கு பார்த்துருவோமா? இப்ப அ, அ, இ, உ, ஏ, ஓ, 5 வகையான 5 எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள். குறில் எழுத்துக்கள் எத்தனை? 5. குறில் எழுத்துக்கள் எத்தனை? 5. என்ன? அ, இ, உ, ஏ, ஓ. அடுத்து நெடில் ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஐ, ஓ, ஔ. எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? 7 எழுத்துக்கள் இருக்கு. இப்ப நெடில் எத்தனை எழுத்து? 7 எழுத்து. 7 எத்தனை? 12. அப்ப உயிரெழுத்துக்கள் 12 எழுத்துக்கள் இங்க வந்துருச்சா? அப்ப குறில் 5, நெடில் 7, மொத்தம் 12. அப்ப இத உச்சரிக்கும் போது எப்படி உச்சரிக்கணும்? அ, ஆ. இப்ப இந்த குறில் எழுத்துக்கள் இருக்குல்ல, இந்த குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை, ஒரு மாத்திரை. குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை. இந்த நெடுஎழுத்துக்கு 2 மாத்திரை, 2 மாத்திரை. எப்படி இப்ப உச்சரிக்கிற பாருங்களேன். அ ஒரு மாத்திரை, ஆ 2 மாத்திரை, இ ஒரு மாத்திரை, ஈ 2 மாத்திரை, உ ஒரு மாத்திரை, ஊ 2 மாத்திரை, ஏ ஒரு மாத்திரை, ஏ 2 மாத்திரை, ஐ ஐ சொல்லும் போது ஐ சொல்ல மாட்டோம். ஐ 2 மாத்திரை, ஓ ஒரு மாத்திரை, ஓ 2 மாத்திரை, ஆவ் 2 மாத்திரை. அப்ப நெடில் புறா எத்தனை மாத்திரை அப்படின்னா 2 மாத்திரை. குறில் புறா எத்தனை மாத்திரை அப்படின்னா 1 மாத்திரை. சரிங்களா? அடுத்து தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை சொன்னோம்? தமிழ் எழுத்துக்கள் எத்தனை மொத்தம்? தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247. இந்த 247 எழுத்துக்கள் எப்படி வந்துச்சுங்கிறது சில பேருக்கு தெரியாது, பல பேருக்கு தெரியும். அது உண்மை. அப்ப உயிரெழுத்து எத்தனை? உயிரெழுத்து 12. மெய்யெழுத்து எத்தனை? மெய்யெழுத்து 18. ஆக மொத்தம் எத்தனை? 30 எழுத்துக்கள். ஏற்கனவே சொன்னோமா? இப்ப இது வந்து முதல் எழுத்துக்கள் சொன்னோம். எத்தனை எழுத்து சொன்னோம்? முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்ப இந்த 12ஐயும் 18ஐயும் பெருக்கணும். 12ஐயும் 18ஐயும் பெருக்கணும்னா எத்தனை வரும்? 2 16 6 மிச்சம் 1 1 9 ஓரண்ட 2 ஓரண 1 6 10 11 மிச்சம் 1 2 216 எழுத்துக்கள். இந்த 30ஓட 216 எழுத்துக்களை கூட்டுறோம். இந்த 30ஓட 216 எழுத்துக்களை கூட்டுறோம். இந்த 216 எழுத்து எப்படி தருவாங்க? இக்கு கூட்டல் அ கா, இக்கு கூட்டல் ஆ கா, இக்கு கூட்டல் இ. இந்த மெய்யெழுத்துக்கள் சொல்லும் போது இக்கு கூட்டல் ஆ க, இக்கு கூட்டல் ஆ கா சொல்றோம்ல, அதே மாதிரி கடைசியா முடிவு பாரு. இன்னு கூட்டல் அ ந, இன்னு கூட்டல் அ ந, இன்னு கூட்டல் ஆ நா சொல்றோமா இல்லையா? இப்ப கடைசியா முடியுது என்னது? இன்னு கூட்டல் அவுப்பட என்ன வரும்? நவ் வருதா? அப்ப இந்த எழுத்துக்கள் பூரா சேர்ந்துதான் 216 எழுத்துக்கள் வருது. சரிங்களா? இந்த 216 எழுத்துக்கள்ல குறில் எத்தனை எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்களுக்கு பாப்போமா? உயிர்மை எழுத்துல குறில் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா, குறில் எழுத்துக்கள் எத்தனை? உயிர்மை எழுத்துக்கள்ல உயிர்மை எழுத்துக்கள்ல உயிர்மை எழுத்துக்கள்ல குறில் எழுத்துக்கள் எத்தனை? 18 × 5 = 90. நெடில் எழுத்துக்கள் எத்தனை? நெடில் எழுத்துக்கள் எத்தனை? நெடில் எழுத்துக்கள் எத்தனை? 18 × 7.
இது அந்த 5 வந்து உயிரெழுத்து. குறில் அ இ உ ஏ ஓ 5 குறியெழுத்து. இது 7 என்னது உயிரெழுத்து. ஆ இ உ ஏ ஐ ஓ ஆவ். அது போற மையாலஜி 12 உயிரெழுத்துக்கள் இருக்கா? இது 18 மையெழுத்துக்கள் இருக்கா? இந்த 18 குறியெழுத்துக்கள் சேர்ந்து 90 வருது. 18 நெடுஎழுத்துக்கு சேர்ந்து 126 வருது. அப்ப 90 126 கூட்டினோம்னா 6 10 2 10 11க்கு 1 மிச்சம் 2. அப்ப 6 10 11க்கு 1 மிச்சம் 1 1 1 2 216 எழுத்து வந்துருச்சா? அப்ப குறியல் எழுத்துக்கள் எத்தனை கேட்டா 90 சொல்லுங்க. நெடுஎழுத்துக்கு எத்தனை கேட்டா 126 சொல்லுங்க. அப்ப மொத்தம் 216 எழுத்துக்கு வருது. இப்ப இந்த 30ஓட 216 எழுத்துக்களை கூட்ட எத்தனை வரும்? 6 4 2 246 எழுத்து வருதா? இங்க 247 எழுத்து இருக்கா? இன்னும் ஒரு எழுத்து. என்ன எழுத்து? அதுதான் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து எத்தனை? ஆயுத எழுத்து 1. ஆயுத எழுத்து எத்தனை? 1. அப்ப 247 எழுத்துக்கள் இருக்கிறது. சரிங்களா? இது வந்து 6ஆம் வகுப்புல தமிழ் இலக்கண பாடத்துல முக்கியமா கேட்டிருக்கிறாங்க. இதை கண்டிப்பா நீங்க படிச்சுக்கணும். சரிங்களா? அப்ப குறி எழுத்துக்கள் பூரா ஒரு மாத்திரை, நெடு எழுத்துக்கு பூரா 2 மாத்திரை சொன்னோம்ல. இந்த ஆயுத எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? ஆயுத எழுத்து எழுத்துது இது ஆயுத எழுத்து. இது ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. அது மாதிரி உயிர் குறியலுக்கு எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரை. உயிர் நெடிலுக்கு எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. மெய்யெழுத்துக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. மெய்யெழுத்துக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. அதே மாதிரி ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை. ஆயுத எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. சரிங்களா? இந்த மாதிரியான அமைப்புல தான் உங்களுக்கு தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா உங்க பேரு என்ன பேரு? உங்க பேர் ஆறுமுகமா? சரி, ஆறுமுகம் போட்டாச்சு. இந்த ஆறுமுகத்துக்கு எத்தனை மாத்திரை கண்டுபிடிக்க போறோம்? கண்டுபிடிப்போமா? ஆமாண்ணா என்னது? நெடிலா? அப்ப நெடிலுக்கு எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. குறில் எத்தனை மாத்திரை? 1 மாத்திரை. மு 1 மாத்திரை. க 1 மாத்திரை. இம்முக்கு எத்தனை மாத்திரை? இம் அரை மாத்திரை. அப்ப எத்தனை மாத்திரை? 3 4 5 5.5 மாத்திரை. ஆறுமுகத்துக்கு எத்தனை மாத்திரை? 5.5 மாத்திரை. ஆறுமுகம் வேற யாரும் இல்லை, எங்க அப்பா பேர் தான் ஆறுமுகம். சரிங்களா? அப்ப ஆறுமுகத்துக்கு எத்தனை மாத்திரை? 5.5 மாத்திரை. அடுத்து கதிரவன் இருக்கு. என் பேர் கதிரவன் தானே. கதிரவனுக்கு எத்தனை மாத்திரை போடுவோமா? கதிரவனுக்கு எத்தனை மாத்திரை? 1 டி 1 ர குறில் 1 அடுத்து வ 1 இது அரை. அப்ப க 1 டி 1 ர 1 வ 1 பத்த 4 4.5 மாத்திரை. அது எத்தனை மாத்திரை? 4.5 மாத்திரை வருது. சரிங்களா? இந்த மாதிரி உங்களுடைய பெயர்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்க மாத்திரை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா?